Hi everyone, Assalamu alaikum. Welcome to Shazia Tamil Kitchen. Wishing you all a very happy new year 2021. May all your wishes and dreams be fulfilled in this year. இந்த இயரோட ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பனானா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் இப்போ பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் டேரெக்டாகவே மிக்ஸி ஜார்லேயே வந்து 2 பனானா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா 1/2 கப் சுகர் அண்ட் 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது மூணுமே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் நம்ம பிளெண்ட் பண்ண பனானா மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அது கூட பார்த்திங்கன்னா 2 எக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்கு வந்து நல்லா பீட் பண்ணுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1/4 கப் கோகோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் 1/4 கப் வந்து டார்க் சாக்லேட் சங்க்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து டார்க் சாக்லேட்டை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து 1/4 கப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட சாக்லேட் பனானா கேக் மிக்ஸ் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இதை வந்து க்ரீஸ் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து லோஃப் பேன் தான் எடுத்துருக்கேன். ஸோ அதை நல்லா நான் பட்டரில் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேன். க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் பேப்பர் வந்து லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க கேக் மிக்ஸை வந்து இப்போ பேக்கிங் டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி நல்லா டேப் பண்ணிக்கோங்க ஏர் பபிள்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து டார்க் சாக்லேட் சங்க்ஸ் வந்து மேலேயும் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நான் பேக்கிங் பண்ண போகிறேன். 180 டிகிரி செல்சியஸ் ஃபார் 30 to 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க, அது வந்து பேக் ஆகிருக்கும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ்லேயே பேக் ஆயாச்சு. ஸோ ஒரு டூத்பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்திங்கன்னா க்ளீனாக வரணும். அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் பனானா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. நிஜமாகவே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கேக் இது. பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எந்த பயமே கிடையாது, நல்லா வருமா வராதான்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்குமே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். பாருங்கள் எவ்வளோ கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக மாய்ஸ்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு பெரிய லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோட நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shazia Tamil Kitchen. Thank you for watching.